இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்கும் ஒரு சைட் டிஷ் பார்க்கலாமா? இது பட்டாணி குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிட்டேன். அது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிட்டேன். 3 ஆனியனை அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ரெட் சில்லி, 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இதுக்கு தேவையான உப்பும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா அரைச்ச நான் ஒரு 3 தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கிட்டே இருக்கணும். இது கூட நான் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். நீங்கள் காஞ்ச பட்டாணி எடுத்தால் நீங்கள் அதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இது கூட சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா குருமா ரெடி. வாசனைக்காக கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக